மதுபோதையில் வாகனம் செலுத்தி நீங்கள் பிடிபட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையான அபராதமும் அதே போன்று 2 வருட சிறை தண்டனையும் வந்து விதிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நீர்வீழ்ச்சி புவியீர்ப்பு விசை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹப்புதலையில் வந்து புவியீர்ப்பு விசை இல்லை. ஏன்னா அங்கே வர்ற நீர்வீழ்ச்சிகள் வந்து மேலே தான் இருக்குது. அதாவது அமெரிக்காவோட விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தின சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட காணொலியாக தான் இது பகிரப்பட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா பாதி போய் பாதி உண்மை. வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. ஆமாம் சுஜி, நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருக்கோம். இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்து பல்வேறு தகவல்கள் வந்து பகிரப்பட்டுருச்சு. இது வந்து உண்மையா அப்படி இல்லாட்டி பொய்யானு தெரியாமலே வந்து நிறைய பேர் வந்து இது வந்து பகிர்ந்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரமும் நிறைய விஷயங்கள் வந்து இவ்வாறு சமூக ஊடகங்கள் வந்து பகிரப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளுமே இது வந்துட்டு தான் இருக்கேன் சரண்யா. ஆகவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த மாதிரி பகிரப்பட்ட சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் எடுத்து அதில் என்ன மாதிரியான பொய் காணப்படுது, அதே மாதிரி இது உண்மையான விடயமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா பாதி போய் பாதி உண்மை. பாதி உண்மை, சிலது முழுதுமாவே பொய்யா இருக்கு. அந்த வகையில தான் சொல்லி இந்த நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்க அந்த முதலாவது விடயம் என்னன்னா, இந்த மதுபோதையில வாகனம் செலுத்தி நீங்க பிடிபட்டீங்களா இருந்தா உங்களுக்கு வந்து 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையான அபராதமும் அதே போன்று 2 வருட சிறை தண்டனையும் வந்து விதிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சட்டம் வந்து உண்மையிலேயே வந்து கொண்டு வரப்பட்டிருக்குதா? மதுபோதையில் ஒருத்தங்களை போலீஸார் பிடிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 2.5 5 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் மற்றும் 2 வருட சிறை தண்டனையும் தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து அந்த ரொம்ப பரவலாகவே இது போணுச்சு. சில ஊடகங்கள் கூட இது செய்தியாக வெளியிடுற அளவுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருந்தாங்க. நாங்கள் இது தொடர்பில் போலீஸ், அதாவது இப்படி உண்மைக்குமே இந்த அபராதங்கள் அதிகரிக்கப்பட்டிருந்தா அது தொடர்பான பிரதான ஊடகங்களில் கண்டிப்பாக செய்தி வெளியாகி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு செய்தி வெளியாகி இருக்கலை. ஆனால் நாங்கள் இது தொடர்பாக எப்படியுமே போலீஸ்கிட்ட தான் இது தொடர்பான உண்மையான தகவலை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுன்றதுக்காக நாங்கள் போலீஸ் தலைமையகத்துடன் தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக வினவி இருந்தபோது அவங்க சொன்ன ஒரு விடயம், இது வந்து போலியான ஒரு தகவல் அப்படின்னும், இவ்வாறான அதாவது இந்த அபராதங்கள் விதிக்கப்படுறதுல எந்த திருத்தங்களும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை அப்படின்னு சொல்லி தான் தெரிவிச்சிருந்தாங்க. இது இப்படி ஒன்று இருந்தால் நல்லா தான் இருக்கும். குற்றங்கள் வந்து குறைக்கப்படும், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இது வந்து போலியான தகவல். என்னதான் நல்லா இருக்குதா இருந்தாலும் போலியான தகவலை நாங்கள் முடியாது தானே என்ன சரண்யா? அந்த வகையில் இது வந்து ஒரு போலியான தகவல். தற்போது சூழ்நிலையில் வந்து இந்த மதுபோதையில் வாகனம் செலுத்துகிறவங்க வந்து அபராத தொகையாக 25,000 30,000 வரை அறவிடுறதும், மற்றது அவங்களுக்கு 3 மாத சிறை தண்டனை மற்றும் 12 மாதங்கள், அதாவது 1 வருடத்திற்கு அவங்களோட சாரதி அனுமதி பத்திரமானது ரத்து செய்யப்படும்ன்றது தான் இப்போதைக்கு இருக்கிற சட்டமாக காணப்படுது. சாரதி அனுமதி பத்திரம்னு சொல்லக்குள்ள தான் சுஜி அவங்க போலீஸ் வந்து இன்னொரு விஷயத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. என்னன்னா, இந்த ஆண்டு தொடக்கத்தில், அதாவது இந்த வருட தொடக்கத்தில் வந்து இந்த மதுபோதையில் வந்து வாகனத்தை செலுத்துறவங்களோட சாரதி அனுமதி பத்திரத்தை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்தை கோரியிருந்தாங்க. ஆனாலுமே அது இன்னமும் வந்து சட்டமாக்கப்படல விஷயத்தையும் வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆமாம், சில விடயங்கள் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அது வந்து உண்மையான விடயங்கள் இல்லாத சந்தர்ப்பங்களும் இருக்கு. அது மாதிரியான ஒரு விடயம் தான் இப்போ இந்த மதுபோதையில் வாகனம் செலுத்துறவங்களுக்கு விதிக்கப்படுற அபராதம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல். என்ன சரண்யா? அதே மாதிரி தான் சுஜி, அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நீர்வீழ்ச்சி புவியீர்ப்பு விசை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹப்புதலையில் வந்து புவியீர்ப்பு விசை இல்லை. ஏன்னா அங்கே வர்ற நீர்வீழ்ச்சிகள் வந்து மேலே தான் இருக்குது. புவி ஈர்ப்பு சக்தி இல்லாமல் புவி எழுச்சி சக்தி இருக்கிறது தான் இப்படி ஒரு விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஹப்புதலையில் வந்து நீர்வீழ்ச்சி, மேலும் நீர்வீழ்ச்சி காணப்படுவதாக வந்து ஒரு வீடியோ காணப்படுது. ஹப்புதலைக்கு வாருங்கன்னு சொல்லி தான் வீடியோ. ஏன்னா அந்த இது ஒரு அந்த டூரிஸ்ட் பேஜ் ஒன்றில் ஹப்புதலை சம்மந்தமாக போடுற போது இந்த விசிட் பண்ணுங்க ஹப்புதலைக்குன்னு சொல்லி ஒரு நீர்வீழ்ச்சி. ஆமாம், இதை பார்த்தா உண்மையாலுமே இந்த டூரிஸ்டாக இருக்கலாம், அவங்களாம் வந்து போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆமாம், உண்மையிலேயுமே வந்து இது ஹப்புதலையில் இருக்க நீர்வீழ்ச்சி. அதுதான் அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி வந்து அதாவது இது உண்மைக்குமே மேலே நோக்கி பாயிற நீர்வீழ்ச்சி இல்லை.
அந்த காற்றின் திசை காரணமாகவும் அந்த தண்ணீட வலு காரணமாகவும் அப்படி ஒரு செயற்பாடு இடம்பெறுது. ஆனால் இது வந்து இங்கே இல்லை, இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இருக்கு ஒரு நீர்வீழ்ச்சி இது. ஆனால் இது வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறதாகவும் இந்த பதிவிட கமெண்ட்ஸை பார்க்கக்குள்ள ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்குது, இது எங்கட நாடு, உண்மையிலையுமே இது ஸ்ரீலங்காவில் இருக்கிறதா நம்பி நிறைய பேர் கமெண்ட் செய்திருந்தாங்க. ஆனால் இது இந்த சில மாற்றங்கள் காரணமாக இப்படி நடக்கிற இந்த நீர்வீழ்ச்சியானது உண்மைக்குமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு ரம்மியமான காட்சி தான். ஆனால் இது ஸ்ரீலங்காவில் இல்லை சரண்யா, இது வந்து இருக்கிறது வந்து இந்தியாவின் மகாராஷ்டிராவில். அதாவது இந்த நீர்வீழ்ச்சியின் பேர் வந்து ரிவர்ஸ் வாட்டர்ஃபால் நானேகாட். நனேகாட்ன்ற ஒரு இடத்துல இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல. அதனால இது இந்தியாவில் இருக்க ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்றதும் எங்களோட. அதே சந்தர்ப்பத்தில் சுற்றி இந்த நீர்வீழ்ச்சியில வந்து நீர் வந்து மேல் நோக்கி எழுது தானே, அந்த நீர் மேல் நோக்கி எழுறதும் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் நடக்காதான். நீரின் அழுத்தம் வந்து குறைவா இருக்கும் போதும் காற்றின் அழுத்தம் வந்து கூட தான் அந்த காற்றின் அழுத்தம் காரணம் நீர் வந்து மேலே காற்று அடிக்குது. அதுதான் அதனாலதான் இந்த நீர்வீழ்ச்சி வந்து மிகவும் பிரபல்யமான நீர்வீழ்ச்சியாவே வந்து சொல்லப்படுது. ஆகவே இந்த நீர்வீழ்ச்சி இந்த ஹப்புத்தலையில இல்ல, யாரும் ஹப்புத்தலைக்கு இந்த நீர்வீழ்ச்சி பார்க்க போயிடாதீங்க. அதே மாதிரி சுஜித் தனக்கு வந்து இந்த வெளிநாட்டு பக்கம் சில கவனத்தை செலுத்தினா பல்வேறு தகவல்கள் வந்து காணப்படுது. போரோட சம்பந்தப்படுத்தி இப்போ வந்து போர் வந்து வளர்ப்பிட்டு இருக்குது. அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர். அதே மாதிரி இதில் வந்து அமெரிக்காவும் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது. ஆமாம் சரிங்க. இந்த மாதிரி காணொளிகள் புகைப்படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி போர் சம்பந்தமானவைகள் வந்து வர்றது வந்து இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது உண்மையானதா பொய்யானதான்றது நம்ம ஆய்வுகளின் மூலம் கண்டறிந்தாலும் இந்த காணொளிகள் புகைப்படங்கள் எந்த தளங்களில், அதாவது வெளியிடங்கள், அதுதான் சமூக ஊடகங்கள் பக்கம் சாதாரண ஒரு மனிதர் வெளியிடும் போது பரவாயில்ல, அவங்களுக்கு இது தொடர்பான போதிய அறிவு இல்லாதவங்க, அதாவது போதிய தொடர்பான தெளிவின்மை இல்லாதவங்க இதை பகிர்றாங்க, ஏற்றுக்கொள்ளலாம் ஓரளவு. ஆனால் பிரதான ஊடகங்கள் கூட இது மாதிரியான தவறான போலியான பழைய காணொளிகளை இப்போ நடக்கிற யுத்தத்தோட சம்மந்தப்படுத்தி போடும்போது மக்கள் யாரை நம்புறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அங்கே வருது. அதாவது நாங்கள் கடந்த வாரமும் பேசியிருந்தோம், இதே சமூக வலைத்தளம், அதாவது ஒரு பிரதான பத்திரிகையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் தான் கடந்த வாரமும் ஒரு தவறான காணொளி இந்த யுத்தத்தோட சம்மந்தப்படுத்தி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு காணொளி இல்லை சரண்யா, பகிரப்படுது, தொடர்ந்து பகிரப்பட்டுட்டே வருது. ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு பிரபல ஒரு தமிழ் பத்திரிகையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் இது பகிரப்படுது. அப்போ நாங்கள் இந்த அமெரிக்கா, அதாவது கட்டாரில் இருக்க விமானப்படைத்தளம் மீது, அதாவது அமெரிக்காவோட விமானப்படைத்தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தின சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட காணொலியாக தான் இது பகிரப்பட்டிருந்துச்சு. நாங்கள் இது தொடர்பில் ஆய்வு செய்த போது இது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் காணொலி சரண்யா. ஆனால் இந்த காணொலியை வந்து உண்மை அப்படின்ற விதத்தில் தான், அந்த உண்மைன்ற விதத்தில் பகிர்ந்திருந்தாலும், அதாவது இந்த சேனலில், அதாவது இந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் போனால் இது உண்மையாக இருக்குன்ற நம்புகிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து உடைக்கிற விதமாக இப்படி செயற்பாடுகளில் ஒரு ஊடகமே செயற்படும் போது அங்கே எங்கே நம்புறது, யாரை நம்புறதுன்ற ஒரு கேள்விக்குறி. எனவே நாங்கள் இப்போ பொதுமக்களுக்கு சொல்கிறத தாண்டி ஊடகங்களுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கவனமாக இருங்க. ஒன்று பப்ளிஷ் பண்ணும் போதும், அதாவது இவ்வாறான உலகமே பயத்தில் பதட்டத்தோடு எதிர்பார்த்துட்ருக்க ஒரு 3ஆம் உலக போர் ஒன்று வந்துருமான்ற ஒரு நிலையில் நடந்துட்டுருக்க ஒரு யுத்தம் சம்பந்தமான வீடியோக்களாக இருக்கட்டும், புகைப்படங்களாக இருக்கட்டும், பகிரிடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மீடியாக்கள். ஆமாம். அதே மாதிரி அதோட சம்மந்தப்படுத்தி இன்னொரு காணொளி அதே ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியாகி இருந்துச்சு. இஸ்ரேல் நாட்டை விட்டு கொத்து கொத்தாக மக்கள் வெளியேறதா ஒரு காணொளி வெளியாகி இருந்தது. அதாவது இந்த யுத்தத்துக்கு பயந்து யுத்தம் வேண்டாம் வந்து மக்கள் போறதா தான் இந்த காணொளி வந்து வெளியாகி இருந்தது. உண்மையிலுமே இந்த மக்கள் இவ்வாறு வெளியாகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பல்வேறு கோணங்கள்ல வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம் இல்லையா சுஜித்? அப்ப அந்த காணொலின்ற ஒரு இமேஜை எடுத்து நம்ம ரிவர்ஸ் இமேஜ் தேடுதலுக்கு உட்படுத்திய போது உண்மையான விஷயம் என்ன சுஜி? அதுதான் உண்மையான விஷயத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள இது ரஷ்யாவில், அதாவது நிறைய மக்கள் வெளியேறினாங்க. உண்மைக்குமே இப்படி மக்கள் வெளியேற, அதாவது கூட்டமாக அவ்வளோ பேர் போகிறாங்க. உண்மைக்குமே அப்படியா நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு சர்வதேச ஊடகங்களில் பெரிய செய்தியாகவே வெளியாகி இருக்கும். ஆனால்
அப்படி ஒரு நியூஸ் வரல. அதாவது யுத்தம் காரணமாக இஸ்ரேலை விட்டு இவ்வளோ மக்கள் தொகைன்னு வெளியேறுதா அப்படின்னு, இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாமே வரும் தானே. நாங்கள் இது தொடர்பாக ஆராய்ஞ்ச போது நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ரஷ்யாவில் நடக்கிற ஒரு மத ரீதியான ஒரு பாத யாத்திரையின் போது எடுக்கப்பட்ட ஒரு காணொளி. அந்த சந்தர்ப்பத்தில் வெலிகோரெட்ஸ்கி அப்படின்ற ஒரு பாத யாத்திரை இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுது. ரொம்ப ஃபேமஸான பாத யாத்திரை. இது வந்து 150 கிலோமீட்டர் வந்து இந்த மக்கள் நடந்து போவாங்களாம். ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுறது. இது வந்து குறிப்பாக இந்த காணொளி வந்து 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த பாத யாத்திரையின் போது எடுக்கப்பட்ட காணொளி தான். இதே நாங்கள் முதல்ல கூறின அதே ஒரு ஊடகத்தின் பத்திரிகையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் தான் வெளியாகி இருந்தது. ஊடகமாக நாங்கள் ஒன்று போடும்போது கொஞ்சம் இதை விட பல தடவைகள் செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. அதை பாவிச்சு செக் பண்ணி இது உண்மையானதான்றதை முதல்ல உறுதிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு இவ்வாறான காணொளியாக இருக்கட்டும், புகைப்படங்களாக இருக்கட்டும் வெளியிடலாம். நாங்கள் ரீச் எதிர்பார்த்து செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் மக்களுக்கு சரியான தகவலை வழங்க வேண்டும்ன்றது தான் எங்களோட கடமை. எனவே நாங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ரொம்ப கவனமாக அந்த ஊடக தர்மத்துக்கு நியாயமாக நாங்கள் செயற்படணும் என சரண்யா. ஆகவே சுஜி, இந்த காணொலியில் காணப்பட்டது போன்று இஸ்ரேலை விட்டு மக்கள் போகல. இது ரஷ்யாவில் நடக்கிற ஒரு புனித யாத்திரையின் போது எடுக்கப்பட்ட காணொலின்றது உண்மையில வந்து கண்டறியப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லை சரண்யா, இன்னும் பல தகவல்கள் நம்முடைய இணையதளத்தில் விரிவான உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது போன்ற இன்னும் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் ஃபேக்ட்ரஸ் இண்டோ ஸ்ரீலங்கான்ற எமது இணையதளத்துக்கு செல்லும் பட்சத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எமது சமூக ஊடக பக்கங்களிலேயும் இந்த அறிக்கைகளோட விரிவான காணொளிகளையும் காணக்கூடியதாக இருக்கும். என்ன சரண்யா? ஆமாம் சுஜி, அதே போன்று இந்த மாதிரியான கிளைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களோட தொலைபேசியிலையும் வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது தொடர்பான தெளிவான தகவல்களையும் இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட தொலைபேசி மூலமாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 077-1514-696 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளலாம். இதே இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் ஊடாகவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், உண்மை கண்டறிய வேண்டும் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னா அது தொடர்பாக நீங்கள் எங்களுக்கு அறிக்கையிடலாம். அதே மாதிரி தான் சுஜி, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ஃபேக்ட்ரஸ் இண்டோ ஸ்ரீலங்கா வாட்ஸ்அப் சேனலையும் வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்களா இருந்தால் இது தொடர்பான ஒவ்வொரு விடயங்களும் வந்து காணொலிகளாகவும் அதே போன்று கட்டுரைகளாகவும் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சி. வணக்கம்.